அனைத்து கோமார நண்பர்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான விழா. திருவாளர் சீதாராமன், திருமதி லலிதா சீதாராமன் அவர்களின் சதாபிஷேக விழா 80ஆம் ஆண்டு அகவை பூர்ண நிறைவு விழாவை முன்னிட்டு விழா இனிதே தொடங்க இருக்கின்றது. வந்திருக்கின்ற அனைத்து சைவ அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். முதற்கண் வரவேற்புரை திருமதி ரமா கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் மதிய வணக்கங்கள். திருப்புகழ் என்னும் அமுத கடலில் இருந்து பல திருப்புகழ் முத்துக்களை அருமையான இசை ராகங்களில் கோர்த்து திருப்புகழ் அன்பர்கள் என்னும் முருக அடியார்களிலும் தகுதியான ஆசிரியர்கள் மூலமாக முருகனின் திருமலர் பாதங்களில் சமர்ப்பிக்க பெருமுயற்சி செய்த குருஜி ராகவன் அவர்களின் வழித்தோன்றலாகிய நம்முடைய டீச்சர் மாமி திருமதி லலிதா சீதாராமன் அவர்களுடைய 80வது பிறந்தநாள் விழாவில் இன்று நாம் அனைவரும் கூடியுள்ளோம். இந்த விழாவின் நாயக நாயகியாய் விளங்கும் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமதி லலிதா சீதாராமன் திரு சீதாராமன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இந்த விழா நடைபெற காரணமாகவும் முயற்சியும் மேற்கொண்ட ப்ரொஃபஸர், டாக்டர், கவிஞர், முருக பக்தர், சிவபக்தர், தேவார இன்னிசையாளர், இப்படி பல சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய திரு முருக சிவாஜி அவர்களையும் அவர்களுடைய இனிய துணைவியார் ப்ரொஃபஸர் டாக்டர் திருமதி இந்துமதி முருக சிவாஜி அவர்களையும் திரு சேவர் கொடியோனுடைய திருப்பாதங்களை நினைந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லோருடைய நன்மதிப்பையும் அன்பையும் அபரிதமாக பெற்ற டாக்டர் திரு சத்யநாராயணன் எம்டி சக்ரா ஹாஸ்பிட்டல் அவர்களை அவர் வந்துட்டே இருக்காரு. வருக வருக என்று வரவேற்கிறேன். பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய டாக்டர் நரம்பியல் நிபுணர் திரு பாலமுருகன் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அவர்களை அவர் வந்துட்டே இருக்காரு. வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாத்தோடும் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து திருப்புகழ் அன்பர்களையும் இளைய திருப்புகழ் அன்பர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வணங்குகிறேன், வரவேற்கிறேன். அடுத்து கடவுள் வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்புகழ் தமிழிசை பாடல் அன்பர்கள் குழு நங்கைநல்லூர். முருகா 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 முருகா
முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தளவாயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேலே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறேதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவோமே பணிவோமே பணிவோ சந்தகம் வந்த தொடரலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தன்று உனை நாளும் கண்டு கொண்டல் போற்றிடுவேனோ தந்தியன் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தெல்பரம் குன்றில் பெருமாளே கந்தனென்று உனை நாளும் கண்டு கொண்டல் மோட்டிடுவேனோ தென்பரம் குன்றில் பெருமாளே சிதவல்ஜிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்த உழலாதே உயர் கருணை புரியும் இல்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இல்ப கடல் மூழ்கி உன்னையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசபுர மகளை வந்தித்த அணைவோனே கையிலை மலை அணைய செல்தி பதிவாழ்வே கையிலை மலை அணைய செல்தி பதிவாழ்வே கரிமுகவனிளைய கந்த பெருமாளே
பொறியும் இல்ப கடல் மூழ்கி உனையெனதுள்ளறியும் அன்பை தருவாயே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. அபகரனில்லைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறையாதே உபதேசமல்திர பொருளாலே உபதேசமல்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இபமாமுகன் தனக்கு இளையோலே இமவா மடல்தே உத்தமே பால ஜபமாலை தந்த சத்குருநாதா ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினல் குடி பெருமாளே உபதேசமல்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ திருவாவினன் குடி பெருமாளே. எனும் மகையாலே கணையனும் நிகராலே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உன திருவடியினை அருள்வாயே மறைபறியறி திருமருகோனை மறுவலர சுரர்கள் குலகால குரமகள் மணமருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே உன திரு அடியினை அருள்வாயே குருமலை மருவி பெருமாளே. ரோகமுயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே இரிழவே விடாத தலைவலி சோக எழுக்கள மாலை இவையோடு பெருவயிர் ஈழை எரி குலை சூலை பெருவலி வேறு உள நோய்கள் பிறவைகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள் அருள்வாய் வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியகனேக இசை பாடி வரும் ஒரு கோடி வழிரவராட வடி சுடர் வேலை விடுவோன் தரு நிழல் மீதில் உரை முகில் ஊடி தரு திருமாதி மணவாள சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவ் பெருமாளே நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே. தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமோற்றழியாமல் கதித்த நீதிய சித்த அருள்வாயே மனித பத தமக்கு எளியோனே
மதித்த முத்தமிழில் பெரியோனே சனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் தனித்தியச்சிட்டு அருள்வோயே திருத்தணி பதியில் அருமாளே. பிறவாமல் எனையாண்டு குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதே உணர்வோனே குகனேஸ்வர் குமரேசா அறந்தாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குமரேசா அவிநாசி பெருமாளே. முருகா 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 முருகா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே, ஆடி சுவாதி. ஆடி சுவாதினா சில பேருக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். சைவ நால்வர்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவர் திருநாவலூரிலே அவதரித்து நரசிங்க முனையர் என்ற சிற்றரசனால் வளர்க்கப்பட்ட சடையனாரும் இசைஞானியார் என்ற 2 தம்பதியருக்கு பிறந்த அவதார புருஷர். சிவபெருமானுடைய அணுக்கத் தொண்டர் கைலையில் அணுக்கத் தொண்டர். அவர் வந்து எப்பொழுதுமே சிவபெருமான் கூட இருப்பார். அவருக்கு ஏவல் செய்து பணிகள் செய்து இருப்பது ஒரு வேலை. ஒரு முறை எங்கள் பூஜைக்கு வந்து மலர் பறிக்க போகும்போது நந்தவனத்தில் அங்கே 2 அம்பாளுடைய பணிப்பெண்கள் 2 பேர் இருந்தாங்க. அணிந்திதை கமலினி 2 பேர். அவங்கள பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் காமுற்று அவர்கள் மேலே கொஞ்சம் ஆசை வந்து போச்சு. இதை பார்த்த உடனே சிவபெருமான் மணக்கநாள் பார்த்துட்டு, சுந்தரா, நீ இனிமேல் வந்து கைலாயத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ பூலோகத்தில் போய் பிறந்து, உனக்கு பூலோக வாசிகளுடைய ஆசை வந்து போச்சு, பூலோகத்தில் பிறந்து அங்கே இரு, கொஞ்ச நாள் கழித்து நான் பண்ணுவேன். அவர் வந்து கதறி அழுகுறார். ஐயோ சாமி, நான் போக முடியாது, நான் பண்ணது தவறு தான். இல்லை, நீ என்னைக்கு வந்து உன்னுடைய எண்ணங்களை சிதற விட்டாயோ அப்பொழுது இங்கே வந்து உனக்கு பூலோகவாசிகளோட ஆசை வந்து போச்சு, நீ பூலோகத்தில் ஒரு நாள் போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி பிறக்க வைக்கிறார். திருநாவலூர், அதாவது விழுப்புரம் பக்கத்தில் திருநாவலூர் என்ற கிராமத்தில் பிறக்கிறார். அந்த கதைகள்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும், சொல்ல விரும்பல. அவர் என்னென்னா பல தலங்களுக்கு சென்று பாடல்களில் சிவபெருமானை பல பணுவல்கள் பாடி அவருடைய பெருமையை எப்படி சொல்லணும்னா, கலெக்டர், அதாவது கேரளாவில் ஒரே ஒரு ஒரு தலம் இருக்குது, அஞ்சை களம்ட்டு. அந்த அஞ்சை களத்தில் தான் வந்து அங்கே வந்து கலெக்டர் இவார் இல்லை இந்த சேரமான் நாயனார்
அவர் எப்பயுமே சிவபூஜையை டெய்லியும் பண்ணிவிட்டு இறைவனுடைய சிதம்பரத்தில் இறைவனுடைய வீர கலல்கள் சத்தம் கேட்கும். அது கேட்டு தான் சாப்பிட போவார். ஒரு நாள் பூஜை பண்ணும்போது நிறைவாக பண்ணும்போது அந்த கலல்கள் ஒழிக்கல. உடனே அவர் ராஜா உடைவாள் எடுத்து தன்னை வாழை வெட்டிக்க போனார் கழுத்தை. நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து தன் உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தையே அறிந்து வெட்ட துணிந்த நேரத்தில் இறைவன் அசரீதியாக சொல்ல, சேரமா நாயனா நிறுத்து அப்படின்னா. நான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்னுடைய அணுக்க தொண்டன் இருக்கான். அவன் பாடின தமிழ் பாடலில் என்னை மெய்மறந்து உனக்கு தக்க சமயத்தில் வீரக்கல் ஒளியை ஒழிக்க தவறிவிட்டேன், அதனால் பொறுத்தல்வன் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே, இல்லை இப்படியும் ஒரு பாட்டுக்கு இறைவனே மயங்கி தன் நிலையை மறக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அவனை பார்க்கணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வர்றார். அஞ்சைக்களம் கேரளாவிலேருந்து சேரமானார். இங்கே பார்த்து நம்பி ஆரூர் பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து திருவாரூரில் அவரோட நட்பு கொண்டு பல தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. கடைசியாக சுவாமி நீ பூலோகத்தில் பிறந்து ஒரே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். நீ பூலோகத்தில் பிறகு உங்களுடைய ஆணையை நான் மறுக்க முடியாது, நான் பூலோகத்தில் பிறக்கிறேன்னா அது நீ கூப்பிட்டுக்கணும்னு கேட்குறார். என்னையே திரும்பவும் கைலாயத்தை கூப்பிடுன்னு கேட்குறார். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்து பல தலங்கள் பாடி அவர் வயோதிகம் அடைந்து அவர் வயசில் 18 வயசு தான். 18 வயசில் இறைவன் கைலை கூப்பிட்டுக்கிறாரு. கைலைக்கு கூப்பிடும்போது அங்கேருந்து வெள்ளை யானை அனுப்புகிறார் இறைவன். சாதாரணமாக இல்லை. இப்போ வாரியார் சுவாமியில் அந்த ஆடியோ கேட்டால் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு பியூன் இருக்கான், அவனுக்கு போய் பிஎம்டபிள்யூக்காரை கூட்டிகிட்டு வாடா, அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு வாடாங்கிறது மாதிரி சிவபெருமான் சாதாரண ஒரு அடுக்க தொண்டரை இந்திரன் ஐராவதம் யானையை கொண்டு போய் அனுப்பி இங்கேருந்து கூப்பிட்டு வர்றார். அந்த மாதிரி கைலாயத்தில் வானவழியாக ஐராவதம் கூட்டிகிட்டு போகுது கைலைக்கு. அந்த சமயத்தில் சேரமான் நாயனார் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பெரிய மணல் என்னையும் கூட்டிகிட்டு போ சுந்தரான்னு கேட்குறாரு. பர்மிஷன் கேட்குறாரு சிவபெருமான் கைலையில். சுவாமி என் கூட ஒருத்தர் தொண்டர் இருக்கார், அவரும் இங்கே வரணும்னு நினைக்கிறாரு, அவரும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு. சரி வர சொல்லு அப்படின்னா, அந்த ஒரு குதிரையில் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணால் குதிரை ஆகாய மார்க்கமாக பறகுது, முன்னால் வெள்ளை யானை போகுது. அந்த வெள்ளை யானையோடு இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலை அடைந்த நாள் இன்று ஆடி சுவாதி. அதுவும் பெருமையான நாள். இந்த பெருமையான நாளில் மாமிக்கும் மாமாவுக்கும் இந்த ஒரு விழா அமைந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதற்காக இந்த தினத்தை விட சிவபெருமானை நினைத்து ஒரு சின்ன ஒரு ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே महाशेनाय धीमहि तन्नः प्रचोदयात्. ओम भवन विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय श्रीमन्महादेवाय नमः. कामस्य मे कामस्य मे सौमनसस्य मे भद्रञ्च मे श्रेयस्य मे वशस्य मे यशस्य मे भगच्च मे द्रविणञ्च मे इन्दाति मे क्षेमच्च मे धृतिच्च मे विश्वञ्च मे महत्त मे सम्पिस्व मे ज्ञात्रञ्च मे सोच्च मे प्रसोच्च मे क्षीरञ्च मे लयच्च मृतञ्च मे अमृतञ्च मे अयक्मञ्च मे नामयत् जीवादुच्च मे दीर्घायुत्वञ्च मे अनमित्रञ्च मे अभयञ्च मे अयंसयञ्च मे सुजाति मे जुदनञ्च मे. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வெள்ளானையில் சிவபெருமான் அனுப்பும்போது வானவழியாக பாடிட்டு போன பாட்டு, திருச்சிற்றம்பலம். தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், ஆதரித்து தன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், ஆதரித்தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, நான் என்னை பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வான் என்னை வந்தெதிர்கொள்ள
வானனை வந்தெதிர்கொள்ள மத்த ஆணை அருள் புரிந்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த ஆணை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் ஊனுயிர் வேறு செய்தான் மத்த ஆணை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதொருளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை ஊழிதொருளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசை இன்கரும்பின் சூழிசை இன்கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன சூழிசையின் கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன ஏலிசையின் தமிழால் இசைந்து ஏலிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல் அரையன் அஞ்சை கலர் அப்பர் கருவிப்பதே ஆழி கடல் அரையன் அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே. திருச்சிற்றம்பலம். Pannisai Padal by Dr. Shivaji as a neurologist from Madras Medical College, Chennai. Thank you. தேவார பன்னிசை. முதலில் நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம். போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி பிடியதன் ஊரு உமை கோளமீகு கரியது வடிகொடு
தனதடி வழிபடும் பிடியதன் உரு உமை கோளமீகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண அவரிடர் கடி கணபதி வர அருண்டினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிபலம் முறையிறையே பிடியதன் உருவமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினர் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளம் முறையிறையே வளம் முறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருண்டினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிபலம் முறை இறையே அடுத்த பாடல் பண் நட்டபாடை முதலாம் திருமுறை ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம். 3 வயதில் திருஞான சம்பந்தர் தன் தந்தையாருடன் சீர்காழி தலத்தில் குளக்கரையில் அமர்ந்து தன் தந்தையார் தினமும் அந்த குளத்திலே அகர்மஷன மந்திரத்தை சொல்வதற்காக தண்ணீரில் மூழ்கி அவர் வழிபாடு செய்வது உண்டு. அந்த சமயத்தில் ஒரு நாள் குழந்தையும் நானும் வருவேன் என்று அடம்பிடித்ததால் குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த சீர்காழி பிரம்மபுரத்திலே தோணிபுரம் அந்த குளக்கரையில் குழந்தையை அமர்ந்து விட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. குழந்தை குளிச்சு கழுத்து தரவரையும் பேசாமல் இருக்கு. அப்பா முழுகினதுக்கப்புறம் அப்பா காலமேன்னு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அழுகிறார் குழந்தை. இந்த சத்தம் அங்கே உள்ள தோணியப்பர் பிரம்மபுரம் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் மேலே பெரிய 2 அம்பாலும் தோணியப்பரும் அம்பாலும் இருப்பாங்க. அந்த காதில் விழுந்த உடனே சிவபெருமான் சொல்ற குழந்தை அழுகுதே பாரு அப்படின்னு சிவபெருமான் பார்வதிகிட்ட கேட்குறார். பார்வதி பார்த்த உடனே அந்த குழந்தைய அம்மே அப்பான்னு சொன்ன உடனே அழுத உடனே தன் முளைப்பாலை கறந்து சிவஞானத்தை ஊட்டி பொன்னடிசலில் ஊட்டியதாக. அப்பொழுது சிவஞானத்தை கலந்து ஊட்டியதால் அந்த குழந்தைக்கு சிவஞான பேர் 3 வயதிலே தேவாரம் பாட ஆரம்பித்தது. அந்த முதல் பாடல் நட்டபாடைப்பணியில் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே
அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் ஞான சம்பந்தன் உரை செய்த பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். இரண்டாவதாக சைவ நால்வர்களில் நாவுக்கரசு சுவாமிகள் திருமுனைப்பாடி நாட்டில் இங்கே பதிய பன்ருடின் ஊருக்கு பேர். அந்த ஊருக்கு அங்கே ஒரு சைவ வேளாளர் குடியில் பிறந்த ஒரு மிகவும் தொண்டு மார்க்கத்தில் மிகவும் ஈடுபட்டு தன்னை ஆட்படுத்தி கொண்ட 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் பெயர் இயற்பெயர் அவருக்கு மருள் நீக்கியார், அவங்க அம்மா அப்பா வச்ச பேர். அதுக்கப்புறம் அவர் சைவத்தை விட்டு சமணத்தை சார்ந்து சமணர்கள் மதத்தில் போய் சேர்ந்து அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அவங்க அக்கா திலகவதி அம்மையார், அவங்க மிகப்பெரிய சிவபக்தை, அவங்களும் 63 நாயன்மார்கள் ஒருவர். அவர் தன் தம்பி வேற்று சமயத்தை சார்ந்ததுக்காக மனம் வருந்து இறைவனிடம் மன்றாடி கேட்பார்கள். நான் திரும்பவும் சைவ சமயத்துக்கு வரணுமேன்னு சுவாமி சிவபெருமானை வேண்டி வணங்கும் பொழுது அவன் முன்னே முனியாகி என்னோடு கைலையில் இருந்தவன், அவனை திரும்பவும் சைவத்துக்கு கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலைன்னு சொல்லி அவனை சூளை நோயை கொண்டு சூளை நோயை அவருக்கு ஆட்படுத்தி திரும்பவும் சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு சிவபெருமான் அருள் புரிந்தார். அந்த சூளை எவ்வளோ சூளைனா இப்போ கேஸ்ட்ரிக் கேன்சர்னு சொல்கிறோம், அவ்வளோ கொடுமையான வியாதி. அது வயிறு வலி தாங்க முடியாது, உருண்டு பிறண்டு எல்லாம். இந்த சமணர்கள் பெரிய அந்த காலத்தில் மயிர் பீரியெல்லாம் தடவி கிடவி எட்டுமோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்ப்பாங்க. சமண சமயத்தில் அங்கே ஒன்றுமே சரியாகாது. அப்புறம் ஒரு நாள் இரவில் அந்த மடத்தை விட்டு வெளியேறி தெரியாமல் அக்கா வீட்டுக்கு வந்துடுவார். அக்கா திலகவதியார் திருவதிகை வீரட்டானம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றானது திருவதிகை வீரட்டானம். பன்ருடின் பேர். அங்கே பெரிய சைவ சிவாலயம் இருக்குது. அங்கே அவரை வர சொல்லி அங்கே இறைவன் முன்பில் திருநீரை தலையிலே பூசி திருநீரை உட்கொள்ள சொல்லி அவர் இறைவனை வேண்டுகிறார். முதல் இறைவனை வேண்டும் பொழுது இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தை பாடும் பலன் நிறைய பேருக்கு வயிற்று வலி, கேன்சரு, இல்லை ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தால் அந்த பதிகத்தை பாடினால் நிறைய பலன் உண்டு என்பது ஐதீகம். கொல்லிப்பனில் அமைந்தது. கூற்றாயினவாறு விளக்ககிலே
கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன். அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. போர்த்தாயங்கோர் ஆணையின் போர்த்தாயங்கோர் ஆணையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடமாட வல்லாய். போர்த்தாய் அங்கோர் ஆணையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய். ஆர்த்தான் அரக்கன் தன்னை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அருகரு கருதாய். ஆத்தான் அரக்கன்றனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய். வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய். ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அம்மானே. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல் சைவ நால்வர்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பற்றி தான் பேசினோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் இறைவன் அங்கே ஏற்கனவே அவர் லவ் பண்ணிட்டார். 2 பேர்த்த கைலையில் கமலினி அணிந்திதைங்கிற 2 பொண்ணை லவ் பண்ணிட்டு சொல்லி விட்டு ஆசைப்பட்டார். அதனால் இப்போ சிவபெருமான் பூமிக்கு அனுப்பிச்சு நீங்கள் போய் அங்கே போயிடுறான்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த 2 பெண்களையும் திரும்பவும் இங்கேயே பிறக்க வைக்கிறார். பறவை நாச்சியார் என்ற ஒரு பெரிய பாடகி, அவங்க கேரளாவிலேருந்து வந்த பெரிய பாடகி, மலைநாட்டு பாடகி, நாட்டிய பேரொளி. அவங்க திருவாரூரில் இருக்காங்க. 2வது கமலினி அப்படின்னு இங்கே சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி நாச்சியார்னு நம்ம திருவொற்றியூர் இருக்குது. திருவொற்றியூர் பாடல் பெற்ற தலம். அந்த இதில் இந்த அந்த அணிந்திதை இங்கே பிறக்கிறாங்க. இங்கே பிறந்து சங்கிலி நாச்சியாருங்கிற பேரில் வளர்ந்து வர்றாங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அங்கே உள்ள கன்னி மாடத்தில் தங்கி சிவபெருமானுக்கு கைங்கரியங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு நாள் தரிசனத்துக்கு இவர் சுந்தரமூர்த்தி போகும்போது அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி மனசு வந்துடுது. பேச ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, பறவை நாச்சியார்ட்ட 2வது கல்யாணம் திருட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு, சொல்லாமல் கொள்ளாமல். அப்புறம் பார்த்த உடனே அவர் இந்த போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே ஒரே ஒரு அந்த அம்மா 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரே ஒரு இந்த ஊரை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. சத்தியம் வாங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் சிவபெருமான் ரொம்ப ஃப்ரெண்டு, எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு பெரிய பவர் இருக்குது. உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரின்னு சொல்கிறாரு.
நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு. இந்த எங்கள் வந்து செங்கில் நாச்சியார், நீ சிவபெருமானுக்கு முன்னால் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கணும்னு சொல்கிறார். சரின்னு சொல்கிறாரு. பண்ணிட்டு சிவபெருமான்கிட்ட போய் ஒரு புல் வைக்கிறார். சுவாமி, இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கும்போது உங்கள் பக்கத்தில் வந்து சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுக்குற சமயத்தில் வந்து மயில மரத்தில் ஒன்று இருக்குன்னு சுவாமியை சொல்கிறார் சிவபெருமான். பிறகு எவ்வளோலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு பற்றியா சிவபெருமானை. அதை பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு. ஏன்னா ஃப்ரெண்டு கேட்குறான், மாட்டேன்னு சொல்லப்படாது, சரிடா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த பொண்ணு கனவுல போய், ஏய் இவன் செங்கில் நாச்சாரி இவன் எந்த கேட்குறான், சுந்தரமூர்த்தி இவனை ஏமாற்ற பார்க்குறான், நீ சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது கோயில் சன்னிதியில் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கா எனக்கு வந்து கேட்கும்போது அவன் சத்தியம் பண்ண வருவான், அப்போ இங்கே வேணாம் மயில மரத்தில் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. மயில மரத்தடிகளில் போய் பண்ணணும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி முன்னால் எஸ்கேப் ஆயிடலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கல்யாணம் அங்கே ரெடியாக சத்தியம் பண்ண வராரு. அங்கே உள்ள சனி திருவாரூர் மாதிரி இங்கே ஒரு தியாகேசர் இருக்கார். தியாகேச சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணி போடும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, கமல் இதில் அந்த பொண்ணு வந்து இங்கே வேணாம் மயில மரத்தில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். அப்போ தான் இவருக்கே திடுக்கிட்டு முழிச்சு பார்க்குறாரு. ஆஹா, இவங்க சிவபெருமான் பெரிய விளையாடல்காரர், இவர்கிட்ட ஒன்றும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி இப்போ அங்கே போய் சத்தியம் பண்ணி கொடுக்குறார். கொஞ்ச நாள் இருந்து அவருக்கு திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு இங்கே அந்த குடும்பம்லாம் நடத்தி போர் அடிச்சு போய் திருவாரூர் போகணும்னு ஆசை வந்துடுது. தன்னறியாமல் எல்லையை தாண்டார். எல்லையை தாண்டும் 2 கண்ணும் போயிடுது. அவ்வளோ பெரிய சிவபெருமான் மிக சத்தியவான். யாருக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நோ லா கெனாட் பி புரோக்கன். லா வந்து எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. அது ரொம்ப பெரிய அடியாறுகள், நான் சிவனுக்கு ரொம்ப கூடவே இருக்கேன், அணுக்க தோண்டன் ஃப்ரெண்டு இப்படிலாம் விரோத சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பண்ண முடியாது. அவர் பெரிய கணக்குக்காரர், கரெக்டாக இருப்பார், கண்ணை பிடிங்கிறார். இப்போ நிறைய கதைகள் பேசினா 1 hour ஆக பாட்டுக்கு போயிடுவோம். இதை ஆட்கொண்ட தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முதல் பாடல் சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்த பாடல். பித்தா பிறை சூடி பெருமானே, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை, தென்பால் வெண்ணை வைத்தாய் பெண்ணை, தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் கத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல் ராமே, ஏவத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல் ஆமே. காரூர் பூணல் எய்தி கரை கள்ளி தீரை, காரூர் பூணல் எய்தி கரை கள்ளி தீரை கையாள், பாரூர் புகழ் பாரூர் புகழ் எய்தி தீகள், பாரூர் புகழ் எய்தி தீகள், பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை, தென்பால் வெண்ணை சீரூர் பெண்ணை, தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள்.
ஆரூரன் எம் பெருமாள்காள் ஆரூரன் எம் பெருமாள்காள் அல்லேன் எனல் லாமே ஆரூரன் எம் பெருமாள்காள் அல்லேன் எனல்லாமே திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் திருஞான சம்பந்த மூர்த்திகள். ஒரு 16 வயசு வந்துருச்சு. அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு. கல்யாணம் பண்ண எனக்கு பிடிக்கல, உலகத்தில் பல துன்பங்கள் வரும், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வேண்டுறாங்க. பல தடவை கேட்டு பார்க்குற முடியாதுன்றாரு. திரும்ப திரும்ப கேட்கும்போது, நீ மிகப்பெரிய ஞானத்தில் சிறந்தவன், உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் ஆணோ பெண்ணோ திருமணமாகி அந்த இல்லற வாழ்வை அடைந்துதான் வானுலகம் செல்ல வேண்டும், இதுதான் நியதி, நீ மட்டும் இதுக்கு விதிவிலக்கா இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பாவுக்காக வேண்டுறார். அம்மா அப்பாவுக்காக வேண்டும்போது வேண்டதுக்கப்புறம் அது ஒத்துக்கிறார். அந்த சமயத்தில் பாடின பாடல் நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஒரு ஊர். இது இப்போ ஆச்சால்புரம்னு அது பேர், சீர்காழி பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு 40 வயசு தாண்டினவங்க எல்லாமே அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும், இறைவனுடைய அனுகிரகம் பெறணும். ஆச்சால்புரத்தில் 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காலும் அங்கெல்லாம் போய் இறைவனை வேண்டி கடைசி காலங்களில் பிரச்சனை இல்லாமல் வேணும்னு கேட்டது பண்ணணும். சைவ கௌமார அன்பர்கள். பண் அந்தாளிக்குறிச்சி. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தீல பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தீல சொல்லூர் பெருமணம் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே நல்லூர் பெருமணம் மேயனம்பானே நரும்பொழில் காளிகுள் ஞான சம்பந்தன் நரும்பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை உறும்பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு உறும்பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே உறும்பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கே அரும்பழி பாவம் அவலம் இலரே. திருச்சிற்றம்பலம். திரு ஐயாறு பதியில் செம்பன் சோதீஸ்வரன் இணைந்து நேகராக குறிஞ்சியில் பண்ணில் பாடிய பணுவல். புலனைந்தும் பொறி கலங்கி
நெறிமயங்கி அறிவலிந்திட்டு புலனைந்தும் போரி கலங்கி நெறிமயங்கி அறிவலிந்திட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட வலம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே அன்னமலி பொழில் சூப்புடை சூழ ஐயாற்றம் பெருமானை அந்தன் காளி மன்னிய சீர் மறைநாவன் வளர் ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையும் இன்னிசையாள் இவை பத்தும் இசையும் காள் இசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமரர் உலகில் தவநெறி சென்று எய்துவர் தாளாதன்றே. திருச்சிற்றம்பலம். இடரினும் தலையினும் பதிகம் நம்ம திருவாவடுதுறைன்னு ஊர் இருக்கு. நம்ம கும்பகோணத்துக்கு கிழக்க ஒரு 8 கிலோமீட்டர் திருவாவடுதுறை. அங்கே சம்பந்தர் அங்கே தங்கியிருக்கார். பாடல்கள்லாம் பாடிட்டு அடியாறு கூட்டத்தோடு உட்காந்துருக்கார். அவங்க அப்பா ரொம்ப வயசு 70 வயசு. அவருக்கு தினம் பூஜை பண்ணுறதுக்கு காசில் ஒரே பையன். காசு இல்லாமல் பையனை தேடி வர்றாரு. பையனை தேடி வரும்போது அவங்க அப்பா பார்த்து பல மாதம் பல வருஷம் ஆச்சு பையனை பிரிஞ்சு பார்க்கும்போது வர்றாரு. ஓடி போய் பார்க்குற, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு. சின்ன குழந்தை, இப்போ 4 வயசு 5 வயசு இருக்கும். போய் பார்க்கும்போது, அப்பா என்னப்பா வந்துருங்க, உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்னு வந்துருக்கேன்ப்பா. எனக்கு தினம் வீட்டில் வைதிகம் பண்ணுறதுக்கு காசு, பொருள் வாங்க காசு இல்லைன்றாரு. அவர் நினச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியல. என்னடா நம்மளே சன்னியாசியாக இருக்கோம், ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏது சம்பளம், அப்பா காசு கேட்குறாரே அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான்கிட்ட போய் நின்று, எங்கள் அப்பா வந்திருக்காரு, நான் ஒன்றே நினச்சி பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தை பாடின உடனே ஒரு பெரிய ஒரு பூதத்திட்ட ஒரு 1000 பொற்கிளிகள்னா பொண்ணு, 1000 பொண்ணை ஒரு மூட்டை கட்டி பூதத்தில் கொடுத்து அந்த பலிபீடத்தில் வைக்க சொல்கிறார். சிவபெருமான் வச்சுறாரு. சம்பந்தர் எடுத்து அப்பாரை கொடுத்துட்றார், எல்லாமே கொடுத்துட்றார், எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அவ்வளோ விலை உயர்ந்த பதிகம். யாருக்கெல்லாம் பணம் தட்டுப்பாடோ கஷ்டமோ இந்த பதிகத்தை பண்ண கொஞ்சமாவது வரும். காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சம்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமி மாசிலாமணீஸ்வரர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் சந்நிதி. இங்கே இருந்து பார்க்கணும். இப்போ சும்மா கூப்பிடணுன்னா சித்தாராமன் மாமான்னா இங்கே பக்கத்தில் கூப்பிடலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தால் சீதாராமன் மாமா அப்படின்னு ரொம்ப தூரமாக கூப்பிடணும். அந்த மாதிரி சுவாமியை அங்கேருந்து கூப்பிடுறாளாம் பாட்டு. அதனால காந்தார பஞ்சமம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் குணகளல் தொழுதலுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனதின்
உன்னருள் ஆவடு துறை அரணே அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கர் சுவாமிகள், திருநாவுக்கர் சுவாமிகள் 81 வயதில் இறைவனை அடைந்தவர். மிக நீண்ட காலம், வயோதிக காலத்தை இறைவன் அருளால் பெற்றவர். அந்த சாயலில் மாமா இருக்கார். 81 வயசுல வீட்டு வேலை எல்லாத்தையும் கூட்டி பெருகிறது, இங்கெங்கெல்லாம் பண்ணுறது, மாமிக்கு எல்லா வேலையும் உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கார். அது மாமி அடிக்கடி சொல்லுவா, இந்த திருநாவுக்கரசு மாதிரியே பண்ணிட்டு இருக்கார் வேலையெல்லாம் அப்படின்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் கடைசியில் திருப்புகலூர்னு ஒரு ஊர் இருக்கு, திருவாரூர் பக்கத்தில். திருப்புகலூர் மிகப்பெரிய பாழ்பட்ட ஸ்தலம். அந்த தளத்தில் போய் 81 வயசில் இறைவனை பற்றி பாடும்போது எனக்கு சாகும்போது வேற என்ன வராது, என்னமே வரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு இந்த பாடுறார். கடைசியாக அந்த பாடி முடியும் போது அவர் கண்ணை மூடிக்கொள்கிறார், இறைவன் ஆட்கொள்கிறார். அந்த பாடல் ரொம்ப எல்லாருமே படிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது. திருத்தாண்டகம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே. எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லேன், கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லேன், கலலடியே கைதொழுது காணினல்லால். ஒன்னுடே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. ஒருவனையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்து உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் 5 சென்சஸ், இருவரையும் 5 சென்சஸ், இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லாத தரவறுத்தாய்க்கில்லேன். ஏல கருவறை கீழ் காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீது ஓடாமை காலாச்சற்ற பொறுவரையாய். கடுந்தேர் மீது ஓடாமை காலாச்சற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகழூர் மேவிய புண்ணியனே, புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். காந்தார பஞ்சமம். சடையுடையானும் நெய்யாடலானும் சரிகோவன உடையுடையானும் உமையார்ந்த ஒன்கண் உமை கேள்வனும் கடையுடை நன்மாடம் ஓங்கும் கடவுர் தனுள் விடையுடை அண்ணலும் வீரட்டானத்து அரண் அல்லனே.
வெந்த வெந்நீரணி வீரட்டான தூரை வேந்தனை அந்தனர் தங்கள் கடவுருளானை அணி காளியான் சந்தமெல்லாம் அடி சாத்த வல்லமறை ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடியாட கெடும் பாவமே. கொல்லிப்பன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அக்துரு கலுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடம் தேன் மல்கு கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடிருந்த எம்பிரான் தன்னை அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமான் தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன்னருள் பெருநாள் என்றே வருந்துவனே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயர்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றுவோ தெய்வம் வந்திப்பதே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் அணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் அணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குரு அருள்வாய் குகனே அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைபிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக
ஒரு சிறிய கவியரங்கம். இது வந்து போன வருஷமே நான் எழுதி வச்சுருந்தேன். போன வருஷமே தயார் பண்ணது. அது காலம் கடந்து நிறைய கூடி வரல. அதனால இப்போ தான் இறைவனுடைய அனுகிரகம் இன்னைக்கு தான் அதை வாசிக்கணும் இருந்திருக்கு. இந்த கவிதையை வாசிச்சு மாமிக்கு அவங்களுடைய சரியா முடியல, சரியா முடியல, ஒழுங்கா முடியும். போட்டோ எடுத்தீங்களா யாராவது? கீழே பிடிச்சிங்க மாமி, வெயிட் தாங்க. Hello. Within a short time we will finish it. கவியரங்கம். மாமாவுக்கு முன்னாலே சதாபிஷேகம் முடிஞ்சு 2 வருஷம். அது இப்போ மாமிக்கு முடிஞ்சு இப்போ ஆரம்பிக்கிறோம். 2 பேரும் சேர்த்தே பண்ணுற மாதிரி ஒரு கவிதை. அவங்க 2 பேரையும் சேர்த்தே ஒரு கவிதை எழுதியிருக்கேன். சதாபிஷேக ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்து பாமாலை. திருப்புகழ் குயில் திருமதி லலிதா சீதாராமன். பொன்னி நதி பாயும் வளமிகு சோழ நாட்டில் கொள்ளிடம் புனித ஆறு வடகரையில் வன்னி தும்பை மத்தம் மலர் சூடிய சிவனாம் சப்த ரிசீஸ்வரர் தங்கிய தவத்துறை. அவங்க அம்மா பிறந்தது லால்குடி பக்கம். லால்குடியில் மிகச்சிறந்த ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிவத்தலம் சப்த ரிசீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு. ஆமாம், எங்கே உங்கள் அப்பா இந்த சப்த ரிசீஸ்வரனை சப்த ரிஷிகள் அங்கே தபம் பண்ணி இறைவனை பேர் பெற்றது பெரிய கோயில். அதுக்கு பேர் தவத்துறைன்னு பேர். இப்போ அதுக்கு பேர் லால்குடின்னு பேர். அந்த காலத்தில் தவத்துறை. சாளுக்கியர்கள் வந்து இப்படி தென் பகுதியில் போர் எடுத்து வரும்போது உயரமான கோபுரம் என்ன தெரியுது, சிகப்பாக ஒரு கோபுரம் தெரியுது. அதை வந்து அது இந்தியிலேயே இல்லை சாளுக்கிய முடியான்னு தெரியல. லால்னா சிவப்பு, குடியான பொம்மை, என்ன சிவப்பு பொம்மையாக தெரியுதேன்னு ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தானா. அந்த ஊருக்கு பேர் லால்குடின்னு வச்சுட்டான் பேர். லால்குடியா, லால்னா பொம்மை, குடியான லால்னா சிவப்பு, குடியான பொம்மை, லால்குடின்னு பேர். இப்போ அதுக்கு பழைய பேர் தவத்துறை. அந்த ஊரில் அவங்க அப்பா பிறந்திருக்கார். அங்கேருந்து கொண்டு வர ஆர்ஜின். மன்னி மிகுந்த தொல்புகழ் குடியில் சங்கரனார் ஆபித குசாம்பால் இணை இருவர் மின்னி மகிழ்ந்து பெற்ற அவதாரம் கன்னி அம்மையென வளர்ந்திட்ட திரு லலிதை. வானவன் இறைவன் அருளில் அலர்ந்திட்டு மலர்ந்திட்ட பேரெழில் மிகு பெதும்பை. பெண்களுக்கு ஒரு 10 பேர் இருக்கு. பெதும்பைன்னு ஒரு பேர் உண்டு. மாணவன், மான்னா மான், மாணவன் இல்லை, நாட் ஸ்டூடெண்ட். மான் அவன், மால் அவன், மான் அதை, மாய மான் அதை மனையவள் பொருட்டு கவர்ந்த வேடவன். சீதாராமன் மாமா வந்து ராம வேடத்தில் இருக்கார். காணவன் மாயவன் மலரவனை பெற்ற தூயவன். என்ன பிரம்மாவே அவன் தானே பெற்றிருக்கான். அவன் பெயர் தாங்கிய சீதாராமன் தேனவன். தேனை போன்று இனிமையாக பேசக்கூடிய மாமா. தீஞ்சுவை இன்சொலன். எப்பயுமே ஹார்டா சொல்ல மாட்டார், அன்பா தான் சொல்லுவார். உங்களோட தவிர இனியவனை மணந்த சுகந்தயம் லலிதாம்பிகை. கருவிலே கௌமார கடவுளின் கருணையை, கருவிலே கௌமார கடவுளின் கருணை திருவருள் கூட்டினால் மிக வளர்ந்து திருவிலே சிலை ஒடித்த தசரத ராகவனை நிகர்த்த நடையில் நின்ற நாயகன் சீதாராமன் மாமா. இப்ப வயசாகி போச்சு. உருவிலே உலகோர் உன்மத்தம் கொள்ளவே வந்த ராமன் அவன். மானிட உருவிலே தெருவிலே வந்து கீதம் கேட்டு நாதம் பல நயந்து உவக்கும் சீதாராம லலிதாம்பிகே. பேராயிரம் உடைய கடவுள். பெருமாளுக்கு 1000 பேர். பேராயிரம் உடைய கடவுள் கங்கையும் பனிமதியும் பாம்பும் வேணியில் தரித்தவர். சிவபெருமானுக்கு 1000 பேர் உண்டு. 1000 நாமம் கொண்ட தமிழ் அழகன் பாட்டுடை தலைவன். சங்கங்கள் ஒரு 100,000 கோடி கண்ட புலவன். முருகனின் புகழ் மாலையை பாடி மிக ஏத்தி துதித்து 6,000 கோடி மந்திரம். இந்த சாகைகள் சொல்றது மந்திரத்துக்கு, அதான் அந்த மாதிரி தமிழ் இப்படி தான் வரும். 6,000 கோடி மந்திரம்
தமிழ் வேதம் பிழிந்து குமரனை அர்ச்சிக்கும் லலிதையே, கீதம் பல கற்று அன்பர்கள் குழு பெற்று ராகவன் குரு உற்று குகப்புகழ் பல உற்று பல விற்று நாதம் ஓசை சந்தம் தாளம் உற்று பெற்று அருங்கலை தோத்திரப் பணுவல்களை ஏதம் இல்லா எவர்க்கும் புகட்டும். யாருக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம். ஏதம் இல்லா எவர்க்கும் புகட்டும் புண்ணியமிகு குணவதி மணவதி அறிவு நிறைமதி ஓதம் பொங்கும் வாதமிலா வற்றாத குகவாரிதி. குகவாரித குக கடல், குகன்னா வாரிதினா கடல், குகவாரிதி நீ பரிவு நிறை அறிவு நிறை சகத் பரிதி. இந்த சகத்தின் பரிதினா சூரியன். என்றும் திருப்புகழ் ஓதி அடியவர்கள் சிவமானாக்கர்களை அணைந்து அவன் புகழ் இன்றும் இப்போதும் பாடி பாடி ஆடி ஆடி நாடி வரும் நல் பக்குவ ஆன்மாக்களுக்கு நன்றும் நம் கந்தக் கடவுளை ஓதி கற்பிக்கும் நல்லாசான் நீவிர். மிர்த்தியு காலனை வென்றும், கடைசியில் காலனை வெல்லக்கூடிய வயசில் இருக்கிற வென்றும் பூவுலகம் கடலலை பொன்றும் வரை புகழ் நின்று வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. திருப்புகழ் என்ற தேனை நாங்கள் சுவைத்தோம். எப்பொழுது? 1997. அதிலிருந்து நாங்கள் இங்கே புதுக்கோட்டையிலிருந்து இங்கே நங்கநல்லூர் வந்த உடனே தேடினோம். தேடி தேடி பார்த்தோம். எங்களுக்கு கிடைத்தது இந்த பொக்கிஷம். குருவை தேடி வந்ததற்கு ஒரு குரு கிடைத்தார் எங்களுக்கு. என் மனைவிக்கு தாயாக அமைந்தாள் அவள். பாட்டு மட்டும் சொல்லித்தரல, தைரியம் கொடுத்தாள். வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை வளர்த்த ஒரு தாயை நான் என்று போற்றுவதற்கு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால், சுந்தரவதனே சுகுண மனோகரே மந்தஹாசமுக மதிவதனி சந்தன குங்கும அலங்காரமுடல் தந்திடுவாய் உந்தல் தரிசனமே. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். பித்துக்குடி முருகதாஸ் சொந்த எங்கள் வீட்டில் தான் தங்குவார். சின்ன வயசில் கடைசி வந்து அவர் இங்கே தைப்பூச தண்ணிக்கு அவர் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என் பேத்தி பாடி அவர் கேட்டார், நன்றா பாடுறேம்மா, நன்னா பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரியெல்லாம் அந்த முருகனுடைய அருள் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. என் கூட வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்லத்தான் வேண்டும். ஆட்டோவில் ஏறத்துக்கு கீழே போனோடனே எங்கேயாரும் கோயிலுக்கு போனால் எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டோடனே டிரைவர் உடனே சொன்னான், திருவான்மையூர் போகாமா சார் அப்படின்னா. ஏன்டா பாமன் சுவாமிகளுக்கு போகணுமாடான்னு கேட்டேன். போமே வாங்கலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். நேற்றுக்கு போனேன், கூட்டமான கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர், ஒரு 200-300 கார் நிற்கிறது, உள்ளே போகவே முடியல. கடைசியில் போய் நின்றுட்டு இருந்தேன். உட்காந்துருந்தவளாம் எழுந்து நின்றுட்டா சாமி தரிசனமே கிடைக்கல. சரி, முருகன் இன்னைக்கு வந்து நமக்கு மக்கள் தரிசனம் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறச்சே அங்கே 2 நாய் நின்றுட்டு. ஒரு கருப்பு நாய், என்னமோ தெரில, என்கிட்ட வந்துன்னா பல் 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 அப்படின்னது. அப்படின்னு நடந்து போச்சு. அதை ஏய் இங்கே வாடா, என்னமோ நாய் கூப்பிட்றதுடா அப்படின்னு. இந்த உட்கார்ந்து பாடுறா, அது பகவான்றாது கூப்பிட்றாரா, பைரவர் கூப்பிட்றாரு. போனேன். அது பின்னாடியே போனால் அப்பிரதட்சணமாக போய் இந்த நுழையிற இடத்துக்கிட்ட வந்துன்னொன்னே அங்கே ஒரு முருக பக்தர் நின்றுட்டு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு சன்னதியில் கொண்டு வந்து நிறுத்தினோம். இது நான் கேட்ட நேற்று கடன் நடந்த எனக்கு உண்மை, நான் அனுபவித்த ஒரு முருகனுடைய அருள் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி 1997 எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி
என்னுடைய பெல்விஸ் ஃப்ராக்சர் வந்து அப்படி அப்பளமாக நொறுங்கி போயிடுது. ஆஸ்பத்திரியில் கிடக்கும். என் மனைவி அழுது உட்காந்துருக்கா, என் குழந்தையெல்லாம் வெயிலில் அங்கே படுத்துட்டுருக்கு. அங்கே ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் யாரும் அங்கே வந்தவர், இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர், அழாதீங்கன்னு சொல்லி என்னை படுக்க வச்சு சுற்றி தண்ணி தெளித்து எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சார். வச்சுட்டு கந்தசஷ்டி கவச்சம் சொன்னார். எனக்கு அப்போ தான் கந்தசஷ்டி கவச்சம்னா என்னன்னு கேட்டேன். கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி எனக்கு இது பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் வினோதங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 40 நாள் இருந்தேன். ஒரு எலும்பு கூட எனக்கு போகலை, அப்படியே சேர்ந்துடுது. அவ்வளோ எலும்பு சேர்ந்துடுது. இது யாருடைய அருள்? இந்த கந்தனுடைய அருள் தான். அந்த முருகன் வந்து என்னுடைய கூடவே இருக்கிறான் அப்படின்னு நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். என் மனைவி அப்படி தான். இங்கே வரும்போதெல்லாம் இங்கே மாமியை பார்க்கலைன்னா, மாமி காலம்புற 9:30 மணி ஆயிடுச்சுன்னா பவுடர்லாம் போட்டு உட்காந்து பையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவா. டபார்னு ஒரு ஆட்டோ ஜெயராமன் ஒருத்தர் அதுக்கு போட்டுறத வந்துடுவான். இந்த டிரைவர் வந்து கூட்டு வந்து சீட்டில் வந்து பையை வச்சுட்டு ரிசர்வேஷன் வேறு பண்ணுவோம். மாமி வரா, இந்த இடத்த மாமி வருவாங்க, ரிசர்வேஷன். அது மாதிரியெல்லாம் இந்த ஒரு எங்களுக்கு வாழ்க்கைக்கு பெரிய துணையாக இருந்த இந்த அம்மாவையும் அவரையும் பார்க்கறதுக்கு, இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி என்னோட தான் நான் 80 கல்யாணம் கோயம்புத்தூரில் பண்ணி நான் என் பொண்ணு பண்ணினா ரொம்ப சிறப்பாக நடந்தது. மாமியெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உரிய ஆத்மா என்ற விஜயத்திலும் இன்றைக்கி சிவனையும் முருகனையும் சேர்ந்து பார்த்தோம். இன்றைக்கி பெரிய சமாச்சாரம். அது தேவாரத்தையும் திருப்புகழில் வந்து தேவாரம் சிவனை தகப்பன் சாமி இல்லையா அவர், அவருடைய பாடலெல்லாம் கேட்டது வந்து நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த பாடலெல்லாம் கேட்க கேட்க நமக்கு அப்படியே ஒரு உற்சாகம் நமக்கு பிறக்கும். அதனால் இவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் செய்கிறேன். உங்கள் எல்லோருடைய அன்பும் அவர் இருக்கிற வேண்டும். நல்ல சத்சங்கம், பெரிய இது ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் எல்லோரும் வர முடியும். பாக்கி பேர்லாம் எத்தனையோ பேர் எங்கெல்லாமே இருக்காங்க. இந்த டயத்தில் எங்கெங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆட்டு வித்தார் ஆடினார், கூட்டு வித்தால் கூட்டு வித்தால் இதுதான், இந்த கூட்டம் தான் நல்கூட்டம். இதில் வந்து கலந்து கொண்டதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதங்கள் செய்கிறேன். நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். On behalf of my wife, and myself, I thank one and all of you for having arranged this function in a grand manner. My special thanks to Dr. Shivaji and his wife for taking pains to come over here and celebrate the function. Finally, I will have to say, my existence today and my living today is solely dependent on my wife. She has brought me up. Thank you. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நம்ம ராமமூர்த்தி மாமாவை தவிர்த்து ஏன்னா எல்லாரும் என்னோட சின்னதான். நான் முதற்கண் என்னுடைய நமஸ்காரம் வந்து என்னுடைய குலதெய்வம் பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கும் என்னை ஆட்டு வைக்கிற முருகனுக்கும் முதல் நமஸ்காரம் அவனுக்கு தான். ரெண்டாவது நமஸ்காரம் யாருக்கு? என்னை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இழுத்து விட்டுருக்குற முருகனை ஏற்கனவே ரேடியோவில் பாடிண்டு, இதில் பாடிண்டு, டிவியில் பாடிண்டு, அந்த மாதிரிலாம் பாடிட்டு இருந்தவாள் இந்த இதுதான் உனக்கு கடைசி இது அப்படின்னு சொல்லி இழுத்து விட்ட என்னுடைய குருஜி டெல்லி ஏஎஸ் ராகவன் அவர்களுக்கும் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த அலமேலு சந்தானம் அவளுக்கும் நமஸ்காரம். அப்புறம் ஒரு கதவு முடித்துனா ஒரு கதவு திறக்கும். அந்த மாதிரி எங்களை 28வது வயசுலேயே எங்களுடைய பாதையை திருப்பி கொடுத்த ராஜராஜேஸ்வரி கோயில் ஸ்தாபகர் பூஜ்ய ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் அவர்களுக்கும், திருமலை வையாவூர் ஸ்தாபகர் பகவான் தாரா சமேத சீதாராமன் சுவாமிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். நாங்கள் இல்லைன்னா எங்களுடைய பாதை எப்படி போயிருக்கோன்னு தெரியாது. 28 வயசு
28 வயசுலேயே உன்னுடைய பாதை இதுதான், இந்த பாதையில் தான் நீ போகணும், அதனால நீ மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு 28 வயசில் பாதையை வகுத்து கொடுத்து இன்றைக்கி 57 வருஷமாக அதே பாதையில் தான் நானும் மாமாவும் போயின்னு இருக்கோம். 3வது, நானும் திருப்புகழ் பாடியிருக்கலாம், ஆனால் திருப்புகழ் பாடினா ஏதோ திருப்புகழ் பாடினோம் அப்படிங்கிற ஒரு இதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் எத்தனை பேர்கிட்ட ஒரு சங்கீதங்கிறத கற்றுன்னு தொட்டு சொல்லி முடியாது. பாலமுரளி கிருஷ்ணா உட்பட, தர்மபுர சாமிநாதன் உட்பட நிறையா சங்கீத வித்வான்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அத்தனை சங்கீத வித்வான்களையும் சங்கீதம் கற்றுண்ட தொட்டு நான் எப்படி எந்த ராகம் எப்படி பாடணும், எந்த இடத்துல தப்பு வருது, எந்த இடத்துல போகணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவா மூலமாக சொல்லி கொடுத்தா அவளுடைய ஆசீர்வாதம் அடுத்தது என்னுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம். எங்கள் அம்மா அப்பா பார்க்க போனால் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவான். நான் என்ன பாடுறேன்னு நீங்கள் தான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒன்றுமே பாடலை. எங்கள் அம்மா என்னை விட நல்லா பாடுவாள். அந்த மாதிரி அவள் 5 வயசில் என் கையை பிடிச்சி ஒரு பாட்டு கிளாஸ் கூட்டிகிட்ட போன தொட்டு தான் இன்றைக்கி 75 வயசில் தொடங்கின 80 வயசு மட்டும் இதே பாட்டுலேயே போயிட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் அவள் தான். அடுத்தது, நான் கல்யாணம் பண்ணி போனேன்னு என்னுடைய மாமனார் மாமியார் அவள் அன்றைக்கி பாடாதேன்னு சொல்லியிருந்தா இந்த பாட்டு இன்றைக்கி வந்திருக்காது. எங்கள் மாமியார் அப்படி தான் சொல்லுவாள், பாடுமா பாடு பாடு. ஒரு நாளைக்கு கோயம்புத்தூரில் இருக்கும்போது வாத்தியார் சிவராமகிருஷ்ணன் அவர் வரலன்னா கேட்பேன், நேற்றுக்கெல்லாம் என் மாட்டு பொண்ணு காத்துட்டு இருந்தா, நீங்கள் ஏன் வராத வச்சு கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். யார் எது சொன்னாலும், இந்த காலத்தை சொல்லலை, அந்த காலத்தில் யார் எது சொன்னாலும் காதில் போட்டுக்காதேம்மா, நீ பாட்டுக்கு பாடு, நீ பாட்டுக்கு பாடு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சவர். என்னுடைய பெரிய பிரதர் இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்டு இது ஒரு இது சங்கரையரன் கம்பெனி பார்ட்னர். அவர் எனக்கு நிறைய கச்சேரி டெல்லியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து என்னை அழிச்சுன்னு போய் கச்சேரிக்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு இது. இவளுக்கெல்லாம் நான் முதல்ல நமஸ்காரம் சொல்லி ஒரே ஒரு சின்ன கதை. ஒரு முருகன், நான் எல்லாம் இந்த இடத்துலையே தான் உட்காண்டிருக்கேன், ஒங்கேயும் போல இருந்து. ஆனால் என்ன பண்ணுவோம், நான் குட்டி முருகனாக தான் எல்லாரையும் அந்த குழந்தைய பார்க்குறேன். அந்த குட்டி முருகன் சொல்லிட்டு, நீ உட்காந்துருக்கிற இடத்துலையே இருமா, நான் போய் உனக்கு எல்லாத்தையும் உனக்கும் அப்பாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போச்சு, நேர கைலாயம் போச்சு. கைலாயம் போய் எங்கே சொல்லிட்டு, சிவா கிட்ட சொல்லிட்டு, ஜி இல்லை சிவாஜி இல்லை, சிவா கிட்ட போய் சொல்லிட்டு, சிவா உடனே என்ன சொன்னா, இரு நானும் பார்வதியும் சேர்ந்து வந்துடுறோம், எங்கள் அம்மா எத்தனை நாளாக திருப்புகழ் பாடுறா, அவளுக்கு நீ ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே ஓடி வந்துவிட்டான். அவன் தான் நிறையா லீலை பண்ணியிருக்கானே, வளையல்காரனா இதுவா எத்தனை இது எடுத்திருக்கான். உடனே அவள் 2 பேரும் பூலோகத்துக்கு வந்துவிட்டா, நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. நேராக பிரம்மாட்ட போச்சு. பிரம்மாட்ட போன உடனே என்ன சொல்லிட்டு, பிரம்மாவுக்கு பயம், எங்கேயா குட்டி திருப்பி சிறையில் அடிச்சுவானோன்னு. இல்லை இல்லை, நான் அதுக்காக வரல, நான் உன்னோட மனைவி இருக்காளே, அவள் தான் என்னுடைய அம்மா வாயில் உட்காந்து தினமே பாடின்னு இருக்கா, அதனால் நீ கட்டாயம் இந்த ஃபங்க்ஷனுக்கு மனைவியாக கூட்டிகிட்டு வரணும்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரே ஒரு இது, இன்றைக்கி சரி என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கும் போது என்கிட்ட 1 மாதம்தான் ஆச்சு, ஒரு குழந்தை சேர்ந்துருக்கு மானசான்னு. அவள் அம்மா பேர் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி மாமி எனக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ஸ்வீட்டு காரத்தோட இது பை கொடுக்குற, இதெல்லாம் என்ன சேர்ந்தது அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துட்டா. கடைசியில் அவர் வந்துட்டா. 3வது என்ன பண்ணிட்டு நேராக போச்சு. போய் யார்கிட்ட போச்சு, நாராயணம் சத்யநாராயணன் கிட்ட போச்சு, டாக்டர்கிட்ட. அவர்கிட்ட போய் கேட்டது, நீ ரொம்ப நன்னாப்பா, அப்போ நல்ல வேலைப்பா, என் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டேன் 2 தடவையா, 11வது வருஷத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்துட்டேன், இன்றைக்கி 13 வருஷமாக எங்கள் அம்மா இருக்கான்னா அதுக்கு நீ தான்டாப்பா காரணம் அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் சொன்னார், நானும் வந்துடுறேன்டாப்பா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த பாலமுருகன் முதலே வந்துட்டார், டாக்டர் பாலமுருகன், எனக்கு நெப்ராலஜிஸ்டாக இருக்கிற பாலமுருகன் ஆரம்பத்திலே வந்துட்டார். இப்போ சத்யநாராயணன் வந்துட்டார. கடைசியில் போச்சு, கிருஷ்ணரும் முருகனும் ரொம்ப ஃப்ரெண்டு. கிருஷ்ணங்கிட்ட போச்சு. எந்த கிருஷ்ணங்கிட்ட, ஆனந்த கிருஷ்ணங்கிட்ட. ஆனந்த கிருஷ்ணங்கிட்ட போனோன்னா அது என்ன சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்டா, நீ ஒன்றுமே கவலைப்படாதடா முருகா, நாம் 2 பேருமே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிடுது. அது முடிஞ்சதா கதை. 4வது என்ன பண்ணிட்டு, ராமர்
இதுக்கு சீத்தையை தேடின்னு போகும்போது பாலங்கட்ட அணியில் என்ன பண்ணிட்டு குட்டி குட்டியாக மணலை இது பண்ணிட்டு அப்போ அங்கே இருக்கிற குட்டி தேவதைகள்லாம் என்ன பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு நம்மளாம் என்னடா பண்ணுறதா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு எல்லாம் பார்த்தது. எல்லா திருப்புக அன்பர்களா இங்கே படையெடுத்துட்டு எல்லாம் மேலோகத்துலேருந்து எல்லா அவதாரமும் திருப்புகள் அன்பர்களாக கீழே இறங்கி வந்துவிட்டு கீழே இறங்கி வந்து இப்போ அத்தனை திருப்புகள் அன்பர்களும் வந்து ஒத்தத்தரையும் சொல்கிறதுன்னா என்னால் முடியாது. அது ஒரு புக்கு போடணும். திருப்புகள் அன்பர்கள் இத்தனை நாளும் சொல்லிட்டு இருந்தா செஞ்சுட்டு இருந்தா இப்போவும் செய்கிற இனிமையும் செய்ய போகிறா. எங்களுடைய காலை இருக்கிற மட்டும் திருப்புகள் அன்பர்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். இதெல்லாம் செஞ்சு கொடுத்த சிவன் பார்வதி ஆயின சிவாஜி டாக்டர்லாம் சொல்ல மாட்டேன். சிவாஜிக்கும் அவர் டாக்டர் பட்டம் தானே, சிவாஜிக்கும் இவளும் டாக்டர் பொண்ணும் பிள்ளையுமா இருந்து எனக்கு இன்னைக்கு நடத்தி கொடுத்ததுக்கு நாங்கள் கனவுல கூட நினைக்கல, கனவுல கூட நினைக்கல. குழந்தைகள் இருந்தாலும் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது, அந்த பாக்கியம் எனக்கு கிடையாது. ஆனால் அவள் வந்து 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு இத்தனை தூரம் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துகிறாங்க. அது நான் முற்பிறவியில் செஞ்ச பாக்கியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம். இன்னைக்கு இந்த விழாவை எடுக்கிறேன். அதுக்கெல்லாம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா, ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த விழாவை ஏற்றி போற்றும் அன்பர் நம்ம முருகசிவாஜி தம்பதியர். அவர் போன வருஷமே கோயிலெலாம் கட்டி அம்மா ஒரு கேசட்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு கவிதை புனைவதிலும் சிறந்தவர் கவிஞர். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அவர் பன்னிசை பன்முகம் கொண்ட இசைஞர்னு. திருமுறையும் பாடி திருப்புகழையும் பாடி மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்றி போற்றும் தம்பதியருக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். முத்தைத்திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும் என முத்தமிழில் முத்து முத்தாக பாடிய அருணகிரியார் திருப்புகழை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தாள சந்தத்துடன் கட்டணமின்றி கற்றுத்தருகின்ற கர்மயோகி முத்தமிழ் வித்தகி மாதா ஜெயோம் லலிதாம்பிகே என அம்பிகையின் புகழ் பாடும் திருமதி லலிதா சுந்தரராமன் அவர்கள் வாழ்க வாழ்க வாழி பல்லாண்டு. நெற்றியிலே பொட்டு முருகனின் திருவடியை தொட்டு ஆசு நீங்கி சொல்லி தரும் ஆசிரியர். ஆசிரியர்னா குற்றத்தை நீக்கி சொல்லித்தருவர் ஆசிரியர். ஆசு நீங்கி பிழையற கற்றுத்தரும் கற்பகாம்பாள் பற்றிய திருப்புகழை பார்கொண்டு பரப்பிட வேண்டுமென பலகாலம் உழைத்திட்ட பன்னிசை பாவல லலிதாமாமி வாழிய பல்லாண்டு. உடல் துன்பம் மனத்துன்பம் என பல துன்பங்கள் வந்தபோதும் பதறாமல் கந்தனை கதிர் வேலனை மனதார துதித்து போற்றி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் என முருகனினி புகழை நெஞ்சுருக நெக்குருக பாடி வினை தீர்த்து அற்புதங்கள் நிகழ்த்திய அன்னை பத்திக்கு எடுத்துக்காட்டு திருப்புகழ் அன்பர்கள் போற்றும் திருமதி மாமிக்கு பாராட்டு. புன்னகை மாறாத வரவேற்பு தேமுதிர குரலில் திருப்புகழ் பாட்டு அள்ளித் தருவதிலே அபிராமி பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லித்தரும் பாலாம்பிகை மொத்தத்தில் திருவருளின் மறு உருவம் லலிதாமாமி வாழிய பல்லாண்டு. மருத்துவர் முருகசிவாஜி தம்பதியர் மகிழ்வுடனே கொண்டாடும் லலிதா சீதாராமன் தம்பதியின் 80ஆம் ஆண்டு விழா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் எண்ணிய எண்ணமெல்லாம் சிறக்க திருப்புகழ் அன்பர்கள் நெஞ்சமெல்லாம் இனிக்க லலிதாமாமியின் தொண்டு நித்தம் நித்தம் நம்மை மகிழ்வூட்டும் பொருள் பெருக்கி அருள் கூட்டும் வாழ்க வாழ்க திருப்புகழ் அன்பர்கள் திருக்கூட்டம் வழிகாட்டும் லலிதாமாமியின் தொண்டுள்ளம் அண்டமெல்லாம் புகழ் பரவட்டும் பரவட்டும். நன்றி வணக்கம். அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்ன ஆழ்வானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கும் பரம்பொருள் முருகா என்ற தத்துவத்தை மாமி அறிந்து உண்மையான பக்தியுடன் மெய் உணர்வோடு இசையில் அளவலாவி ஸ்வரம் லயம் ராகம் ஆகியவற்றில் திளைத்து அங்கும் இங்கும் அலைந்திருக்கும் மனத்தின் ஆட்டங்களை அனைவருக்கும் அடக்கி முருகன் ஒருவனே என்ற இரகசியத்தை எங்களுக்கு உணர்த்தி வெவ்வேறு எண்ணங்களில் வெவ்வேறு விதமாக நினைத்து கொண்டு கிளாஸுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து உட்கார்ந்த உடனே முருகா முருகா முருகான்னு அந்த நாட்டை ராகத்தில் ஆரம்பித்து திருப்புகழ் என்ற அரிய பொக்கிஷத்தை
ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் இங்கு 30 முக்கோடி தேவர்களை வணங்கி பாவம், தாளம், ராகம், நடையுட தன்னுடைய குருவின் நினைவாகவே அவர் எப்படி நினைத்தாரோ அந்த குருஜியுடன், அந்த குருஜியுன் அந்த முருகா என்ற சொல்லுடன் தன்னுடைய கிளாஸை முடித்து ஒவ்வொருவருக்கும் தத்துவ ஞானத்தை ஒரு ஆசான் என்ற முறையில் அனைவருக்கும் ஒரு அறிவுரை வழங்கி எப்படி அந்த ராகத்துக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக அவளுக்கு வந்து மியூசிக் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வந்ததுனால அத்தனை ராகம் தேவதையை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அந்த ராக தேவதை அவளுக்கு இருக்கும். எங்களுக்கெல்லாம் ராகம் பிடிபடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளாஸ்க்கு வந்தோடனே எந்த ராகம் அந்த ராகம்னு போட்டால் கூட அந்த ராகம் வராது. ஆனால் மாமி எடுத்தால் தான் எங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு எல்லாரோட சார்பிலையும் எங்களை நான் வழிநடத்தி கொண்டு இருக்கணும்னு நான் மனமாற எல்லாருடைய சார்பிலையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. சேவர்கொடியோன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒரு 3 பதிகங்கள் பாடி மாமி வந்து பாடி, ஹேமா, பாலு, ரகு 4 பேர் இந்த இசைக்குழு அவங்க அந்த பதிகத்தை பாடி அதுக்கு பக்க இசைகள் வாசித்து ரொம்ப அருமையாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கோயிலுக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த இயர்ஸு பிப்ரவரியில் ஏறக்குறைய ஒரு 6-8 மாதமாக ரிஹர்சல் நடந்தது. 1 இயர் 6-8 மாதம் அது உங்கள்கிட்ட கொடுத்தது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது எனக்கு 2 வருஷம். சரி 2 வருஷமாக பண்ணிவிட்டு ரொம்ப அற்புதமான பதிகம் அது. ஆக்சுவலாக 3 பதிகங்கள். ஆக்சுவலாக பதிகம் வந்து இந்த மாதிரி சைவ நால்வர்கள் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அதை வந்து பதிகமைப்பில் எழுதி அதை இசை அமைத்து அருமையான ஒவ்வொரு பாடல் 4 வரிகளுக்கு ஒரு தாளம் ராகம் வந்து அமைத்து அதை பாடி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தோம். அதுக்காக ஒரு சிறிய சன்மானம். டாக்டர் வந்து அவர் வாயில் வந்ததை எழுதி கொடுத்துட்டார். அதை நாங்கள் திருத்த முடியாது. அவர் ஒரு வரி பெருசாக இருக்கும், ஒரு வரி சின்னதாக இருக்கும். நாங்கள் வந்து வருஷக்கணக்காக, அவர் சும்மா 6 மாதம் 8 மாதங்கிறார். அதில் 2 வருஷமாக நாங்களும் பாடுபட்டு அவர் இருந்தத்தை மாற்ற முடியாது. அது முருகனோட வாயிலேருந்து முருகனோட வந்து வாயில் வந்து சொன்னது. அதை நான் திருத்த முடியாது. முதல்ல அதுக்கு இசையமைக்கிறதுக்கு நான் முருகன்கிட்ட கேட்டுண்டு முருகனை தினம் நான் படுத்துப்பேன். ஒரு ராகந்தோடு உடனே எழுந்து பார்ப்பேன். உடனே இந்த ஹேமா அவளை சொல்லணும். அவள் பாவம் தினம் வந்து எடுத்து அவளோட சேர்ந்து நீ தான் பாடணும், என்னோட பாடணும்னு சொல்லி அவன் வந்து சும்மா சொல்லக்கூடாது, என்னோட சேர்ந்து ரொம்ப அருமையாக பாடினார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நாங்கள் ஈஸியாக அமைச்சாச்சு. அந்த இசையை வாசிக்கணும் இல்லையா? அதுக்கு ரகு கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இன்றைக்கி வர முடியல. அவர் வந்து திருநெல்வேலி போயிட்டான். வந்தான் திருநெல்வேலி போயிட்டான். ஐடியில் ஒர்க் பண்ணுறான். எல்லோரும் வெறும் சாதாரண ஆள் இல்லை, ஐடியில் ஒர்க் பண்ணுறான். எல்என்டியில் ஒர்க் பண்ணுறான் போல இருக்கு. அவர் வந்து இசையமைச்சு எங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்து டியூன்லாம் போடணுமே. 3 பதிகம் மட்டும் இல்லை, டாக்டர் சும்மா சொல்கிறாரு. குபேர கணபதி பேரில் ஒரு பதிகம் பண்ணியிருக்காரு. அதுவும் ரிலீஸ் ஆகிடுது சிவராத்திரி அன்னைக்கு. இன்னும் 2 பதிகம் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கும் இசையமைச்சாச்சு. 6 பதிகம் மொத்தம் இசை. அது வந்து திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒன்று, வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒன்று. அது 2 ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த 2 கோவிலுக்கும் பண்ணணும். ஆனால் இந்த பாலு என்ன பண்ணுவாங்க, பாலு வந்து இது எனக்கு 3வது தலைமுறை. பாலு என்கிட்ட தான் பாட்டு சொல்லிட்டா, அவள் அம்மா என்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இப்போ பாலுவோட பிள்ளை தான் எனக்கு வாச்சிருக்கான் யூடியூப்பில். அதாவது 3 தலைமுறையாக இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட பாலு வந்து தாளம் போட்டு வாசிக்க முடியலன்னா நான் இந்த பதிக்கத்தை பண்ணியிருக்க முடியாது. அவன் வந்து தாளத்தை போட்டு அவன் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான். நாங்கள் லேசான தாளெல்லாம் போடலை, கஷ்டமான தாளெல்லாம் போட்டோம்.
அதுக்கெல்லாம் அவன் தான் போட்டு போட்டு காமிச்சுவான், இப்படி பண்ணலாம் மாமி அப்படி பண்ணலாம் மாமி. எல்லாம் என்னன்னா பெரிய வாடை வைக்கிற பாரு, எல்லாம் என்னோட குழந்தைகள் தானே, நான் என்ன இஷ்டப்பிரகடியாக ஆடும். அதனால அப்படிதான் ரகுவியா அவனையும் ட்ரெயின் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே எடுத்து இந்த 6 பதிகம் எங்களுக்கு முடிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த அருள். இதே ஊரில் ஒரு தியேட்டரும் ஆகிடுது, டப்பிங் தியேட்டரும். அங்கே போய் எடுத்துட்டோம், பிரமாதமாக எடுத்து. இதுக்கு யார் காரணம்? சிவாஜி தான். சிவாஜியை மட்டும் சொல்ல முடியாது, மாமி பாடக்கூடாதுன்னா இந்த சிவாஜி என்ன பாட முடியும்? சன்மானம். மாமியோட ரொம்ப ஏந்து அருமையாக இந்த பாடலை பாடி 6 பதிகங்களையும் வெற்றிகரமாக முடித்த அடுத்த ஜூனியர் இசைக்குயில் ஹேமா. ரகுராமன் அதான் அவங்களாம் மியூசிஷியன் அப்படி இல்லாமல் இருக்க. ரகுராமன் அண்டு அவங்க வீட்டு இவர கனோட்டு ஹேமா ரகுராமன். திரு சீதாராமன் லலிதா சீதாராமன் தம்பதியினர் 80ஆம் ஆண்டு அகவை தின விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். விழாவினை சிறப்புற நிகழ ஏற்பாடு செய்த தம்பதியினர்களை மனமாற பாராட்டுகிறேன். விழாவில் திருமுறை தேவார பன்னிசை கவி அரங்கங்கள் நிகழ்த்திய பேராசிரியர் மருத்துவர் முருக சிவாஜி அவர்களை பாராட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்கள் குழுவினர் நங்கை நல்லூர் அனைத்து மாணவர்கள் பாடிய திருப்புகழ் இசையை கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவினை ஏற்பாடு செய்த பெரியதாக உதவிய திரு அனந்தகிருஷ்ணன் திரு தமிழரசன் அவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவினை நிகழ்த்திய காணொளி காட்சிகளை படம் பிடித்த திரு விஜயன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Not the least, I thank the Almighty Lord Shiva and my contemporaries who are present here and my seniors, elders who have given a few words beautifully to the young couple, Mr. Sitaraman and Lalita Sitaraman, for them also, and you have given your wishes to them. I thank heartfully one and all, everyone. Thank you once again. Thank you. நிறைவாக மாகேஸ்வர பூஜை அன்னம் பாலிப்பு. மாகேஸ்வர பூஜைனா கொஞ்சம் பேருக்கு தெரியும். இறைவன் நம்ம எப்பயுமே ஒரு சத்சங்கத்திலையோ எங்கே ஒரு மடத்தில் பெரிய மடங்கள்லையோ நிகழ்வுகள்லையோ உணவு உட்கொள்வதற்கு முன்னால் இறைவனுக்கு ஒரு படையல் இட்டு அவரை நினைந்து அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம்தான் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது நிதி சில பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை. இந்த மாகேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு அன்னம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. அது இப்போ பண்ணணும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் மாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை ஆதிர ஆத்தெடுத்தான் முடிபத்திர மிதிகொள் சேவடி சென்று அடைந்து உய்மினே